வீட்டில் இந்த பொருள்லாம் இருக்கா? அடிக்கடி மாற்றுவது ஏன் முக்கியம்? வீட்டில் பலரும் 2 வாரத்துக்கு ஒரு முறை கழுவி சுத்தம் செஞ்சாலே ஹோம் கிளீனு, வீடு சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அன்றாட வீட்டு மூலைகளில் இருக்கும் தூசிகளை அகற்றுறோம். சமையலறையில் தினசரி மிச்சமாகும் உணவுகளை வெளியேற்றுகிறோம். இதனால் மட்டுமே வீடு சுத்தமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பலரும் சில பொருட்கள் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு காரணத்தினால நீண்ட நாட்கள் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது போன்ற சில பொருட்கள் நாளடைவில் நம் உடல் நலத்தை பாதிப்படை செய்யும்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அத்தகைய சில பொருட்களை நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்து பயன்படுத்துகிறோம். அப்படியான பொருட்களை ஏன் அவ்வப்போது மாற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள சில விஷயங்களை கூடிய விரைவில் மாற்றாவிட்டனா அது உங்கள் உடல் நலத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். நம் வீடுகளில் உள்ள சிறு சிறு விஷயங்களில் அடிக்கடி புறங்கணிப்போம். ஆனால் இதனால் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியறதில்ல. வீட்டில் இருக்கும் இந்த பொருட்களை அடிக்கடி மாற்றலைனா உடல் நலத்திற்கு பெரிய ஆபத்து. நிபுணர்கள் எச்சரிக்கை. நாம் தினசரி வீட்டை சுத்தமாக வச்சுருக்க பல விஷயங்களை செய்கிறோம். வீட்டு மூலைகளில் இருக்கும் தூசிகளை அகற்றுவது, சமையலறையில் இருக்கும் மிச்ச உணவுகளை வெளியேற்றுவது, தரையை துடைப்பது போன்ற வேலைகள் எல்லாம் வீட்டை சுத்தமாக வச்சுருக்க உதவுது. ஆனால் வீடு சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கான இருக்கும் எல்லா பொருட்களும் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் நாம் பயன்படுத்தப்படும் சில பொருட்கள் சாதாரணமே நம்ம உடலத்திற்கு தெரியாமல் ஆபத்தாக மாறக்கூடும். பார்க்க நல்லா தான் இருக்குது, இன்னும் பயன்படுத்தலாங்கிற எண்ணத்தில் சில பொருட்களை நாம் பல ஆண்டுகள் மாற்றாமல் பயன்படுத்தி வரோம். ஆனால் அந்த பொருட்களில் காலப்போக்கில் கிருமிகள், பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் போன்ற அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இதனால் தோல் நோய், அலர்ஜி, வயிற்று பிரச்சனை, தொற்று நோய்கள் போன்ற பல உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் உள்ள சில பொருட்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாற்றுவது மிகவும் அவசியம். இப்போது வீட்டில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சில பொருட்களை எவ்வளவு காலத்திற்கு பிறகு மாற்ற வேண்டும்னு விரிவாக பார்ப்போம். பனிக்கட்டி தட்டு. பனிக்கட்டி தட்டுகள் பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்படுது. குளிர்பானங்கள், ஜூஸ், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை குளிர்ச்சியாக வச்சிருக்க பனிக்கட்டியில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலான பனிக்கட்டி தட்டுகள் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. இந்த பிளாஸ்டிக் தட்டுகளை பலர் பல ஆண்டுகள் மாற்றாமல் பயன்படுத்துவாங்க. ஆனால் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாஸ்டிக் பனித்தட்டுகளை 2 ஆண்டுகளுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காலப்போக்கில் பிளாஸ்டிக் தட்டுகளில் சிறிய கீறல்கள் மற்றும் விரிசல்கள் உருவாகும். அந்த சிறிய இடைவெளிகளில் பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகள் தங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த தட்டில் செய்யப்படும் பனிக்கட்டிகள் மூலம் அந்த கிருமிகள் உடலுக்குள்ளே செல்ல வாய்ப்பு இருக்குது. இதனால் வயிற்றுப்போக்கு, தொற்று நோய், உணவு விஷப்பாதை அப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பனிக்கட்டி தட்டுகளை மாற்றுவது நல்லது. சாத்தியமானால் சிலிக்கான் அல்லது ஸ்டீல் தட்டுகளை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலுங்க. இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் அனைவரும் தண்ணீர் பாட்டில்களை தான் பயன்படுத்துகிறோம். பள்ளி, அலுவலகம், பயணம், உடற்பயிற்சி போன்ற இடங்களில் தண்ணீர் பாட்டில் அவசியமான ஒன்றா மாறிடுது. பலர் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த பாட்டில்களில் நீண்ட காலம் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தாக இருக்கலாம். ஏன்னா எவ்வளவு காலம் பயன்படுத்தலாம்னா, பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களில் 6 மாதங்களுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்னென்னா, பிளாஸ்டிக் பாட்டில்களில் உள்ள காலப்போக்கில் கிருமிகள், பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள்லாம் அதிகமாக வளரக்கூடும். பாட்டிலை தினமும் கழினாலும் கூட அதுக்குள்ளே இருக்கும் சிறிய கீறல்களில் கிருமிகள் தங்கிடணும். அது எச்சரிக்கை அறிகுறிகள் என்னென்னா, இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே பாட்டிலை மாற்றிடணும். தண்ணீரில் வித்தியாசமான சுவை, பாட்டிலில் துர்நாற்றம், பாட்டிலின் உள்ளே மங்கலான நிறம், அப்புறம் இதெல்லாம் பார்த்தோன்னா பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வாங்கிக்கலாம். கண்ணாடி பாட்டில் பயன்படுத்துவது பாதுகாப்பானது. படுக்கை விரிப்புகள். படுக்கை விரிப்புகள் பார்த்தோம்னா எல்லா வீடுகளிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். பலர் ஒரு படுக்கை விரிப்பை வார கணக்கில் அல்லது சில சமயம் மாத கணக்கில் கூட மாற்றாமல் பயன்படுத்துவாங்க. ஆனால் இது மிகவும் தவறான பழக்கம். ஏன்னு பார்த்தோன்னா, நான் தினமும் தூங்கும்போது வியர்வை, தோல் செல்கள், தூசி, கிருமிகள் படுக்கை விரிப்பில் சேரும். இதனால் தோல் அலர்ஜி, அரிப்பு, முகப்பரு, சுவாச பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு அடிக்கடி மாற்றணும்னு பார்த்தோன்னா, படுக்கை விரிப்புகளை 2 முதல் 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றுவது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. குளியல் துண்டுகள், பாத் டவல்ஸ். குளியலறையில் பயன்படுத்தும் துண்டுகள் பெரும்பாலும் ஈரப்பதமான சூழலில் இருக்கும். ஈரப்பதமான சூழலுங்கிறது கிருமிகள் மற்றும் பூஞ்சைகள் வளர மிகவும் ஏற்ற இடமானது. என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு துண்டை நீண்ட நாட்கள் பயன்படுத்திங்கன்னா துர்நாற்றம் வரும், துணி விரைப்பாக மாறும், தோலில் அரிப்பு ஏற்படும். எப்போது மாற்றணும் அப்படின்னா, இந்த அறிகுறிகள் இருந்தால் துண்டை உடனே மாற்றிடணும். சொரசொரப்பாக இருப்பது, விசித்திரமான வாசனை, நிறம் மாறுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. முக்கிய ஆலோசனை என்னென்னா, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனி துண்டுகளை பயன்படுத்தணும். வாரத்துக்கு குறைந்தது 2 முறை துண்டுகளை துவைக்கணும். மளிகை பைகள். இது பார்த்தோம்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்க பலர் மாறு பயன்பாடு மளிகை பைகளை பயன்படுத்துகிறாங்க. இது நல்ல பழக்கம்னாலும் அந்த பைகளையும் அடிக்கடி சுத்தம் செய்யணுங்க. ஏன்னா மளிகை பைகளில் காய்கறி, இறைச்சி, பழங்கள் போன்ற பல பொருட்கள் வைக்கப்படுது. இதனால் அந்த பைகளில் கிருமிகள் சேர வாய்ப்பு இருக்குது. எப்போது மாற்றணும்னா, பையில் துர்நாற்றம், அழுக்கு, கிழிவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே மாற்றிடணும். புதிய ஆடைகளை அணிவதற்கு முன் துவைப்பது ஏன் அவசியம்னா, பலர் புதிய ஆடைகளை வாங்கின உடனே நேரடியாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இது உடல் நலத்துக்கு நல்லதில்லை. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, புதிய ஆடைகள் தயாரிக்கும் போது பல ரசாயனங்களை பயன்படுத்துகிறாங்க.
பலர் அதை கையாளுறாங்க. இதனால தோல் அலர்ஜி, அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால புதிய ஆடைகள் அணிவதற்கு முன் அவற்றை நன்றாக துவைத்து அணிவது நல்லது. வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது என்பது தரையை துடைப்பது அல்லது தூசி அகற்றுவது மட்டுமல்ல, வீட்டில் நாம் தினசரி பயன்படுத்தும் பொருட்களையும் சரியான நேரத்தில் மாற்றுவதுங்கிறது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். சிறியதாக தோன்றும் இந்த விஷயங்களை கவனிக்காம விட்டோம்னா அது பெரிய உடல்நல பிரச்சனைக்கு வழிவகுக்கலாம். அதனால பிளாஸ்டிக் பொருட்களை நீண்ட காலம் பயன்படுத்தாமல் மாற்றுங்க. துணிகள் மற்றும் படுக்கை விரிப்புகளை அடிக்கடி துவையுங்க. சுத்தமான பழக்கங்களை கடைபிடியுங்கள். இந்த சிறிய மாற்றங்கள் உங்கள் குடும்பத்துடைய உடல்நலத்தை பாதுகாக்க உதவும்.